So hey guys, hello and welcome to our channel Kishore Vlogs. So இன்னைக்கு பாத்தீங்க அப்படினா ஒரு கார் ரிவ்யூ கிடையாது. So இன்னைக்கு நம்ம வந்திருக்கிறது ஆனமலை டொயோட்டா உடைய திருப்பூர்ல பாத்தீங்க அப்படினா நமக்கு வந்துட்டு ஒரு ஆஃப் ரோட்கான ஒரு பூட் கேம்ப் வந்து வச்சிருக்காங்க. ஸோ அதுக்காக ஹைலக்ஸ் அண்ட் டொயோட்டா ஃபார்ச்சுனர் ரெண்டு வண்டி நிற்குது. ஸோ இந்த ரெண்டு வண்டியுமே இவங்க இருக்கக்கூடிய ட்ராக்ல நம்ம டிரைவ் பண்ணி எப்படி இருக்குது அப்படிங்கிறத எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறோம். ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் நீங்கள் ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க. ஸோ நம்ம சேனலுக்கு இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும், ஒரு புது விதமான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். டேட் பொறுத்த வரைக்கும் 14 and 15 பிப்ரவரி நடந்துகிட்ருக்கு. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ ஹைலக்ஸ் அண்ட் ஃபார்ச்சுனர் ரெண்டுமே வந்துட்டு நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்க முடியும். ஸோ வாங்க நமக்கு டிரைவ் பண்ணி இந்த வண்டி எப்படி இருக்குங்கிறத பார்த்துருவோம். ஸோ கைஸ் இன்றைக்கி நமக்கு ஃபஸ்ட்டு டொயோட்டா ஃபார்ச்சுனர் 4x4 ஆன ஆட்டோமேட்டிக் வண்டி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து இப்போ நம்ம அந்த ட்ராக்கில் ஓட்டி பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம உள்ளே ஏறிடலாம். எஸ் ப்ரோ, ஹாய் ப்ரோ. என்னோட நேம் கிஷோர், உங்கள் நேம்? வில்சன். ஓகே. ஸோ இன்றைக்கி நமக்கு வந்துட்டு இந்த டொயோட்டா ஃபார்ச்சுனரில் இன்ஸ்ட்ரக்டர் வந்து மிஸ்டர் வில்சன் இருக்கார். ஸோ இவரோட கைடன்ஸில் தான் இந்த வண்டி வந்து நம்ம இன்றைக்கி ஓட்ட போகிறோம். ஸோ இப்போ நம்ம டிரைவ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு H2, H4, L4னு இருக்கும். H2ங்கிறது வந்து உங்களுக்கு 2 வீல் டிரைவ், H4 அப்படிங்கிறது 4 வீல் டிரைவ், ஓகே. L4 அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரீம் ஆஃப் ரோட் கண்டிஷனுக்கு வந்து யூஸ் பண்ணுறது. ஸோ நம்ம இங்கே இருக்கிற ட்ராக்குக்கு வந்து நீங்கள் H4 வந்து மேக்ஸிமம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ சேஞ்ச் பண்ண தேவையில்லை. H4ல தான் இருக்குது. ஓகே, இப்போ போகலாங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ரம்ப்ளர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று, இது என்ன ரம்ப்ளர்ஸ்? ஸோ ரம்ப்ளர்ஸ் வந்து உங்களுக்கு ரம்ப்ளர்ஸ் அண்ட் சிக்கன் ஹோல்ஸ் ரெண்டு இருக்கும் உங்களுக்கு. ஸோ ரெண்டுமே வந்து வெஹிக்கிளோட சஸ்பென்ஷன் வைஸ் செக் பண்ணுறது மட்டும் தான். ஸோ அதை ஒரு கார் அப்படிங்கிறப்ப வந்து சஸ்பென்ஷன் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அது கம்ஃபர்ட்டுக்கு. ஸோ நீங்கள் இந்த மாதிரி குழி இதில் இறக்கி ஏற்றினாலும் ஸோ அதோட சஸ்பென்ஷன் வைஸ் நல்லா இருக்கனால வந்து உங்களுக்கு உள்ள இருக்கிற பேசஞ்சர்ஸ்க்கு வந்து இம்பாக்ட் வந்து எதுவுமே தெரியாது உங்களுக்கு. ஓகே. சஸ்பென்ஷன் டெஸ்ட் பண்றது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அதாவது பிட்ச் அண்ட் பவுன்ஸ் அப்படிங்கிற ஒரு சஸ்பென்ஷன் வைஸ் வந்து இது யூஸ் பண்ணிருப்பாங்க. ஓகேங்க, சரி இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். கொஞ்சம் ஸ்லோவாக போனீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபீல் வந்து உங்களுக்கு ஓகே. ஸோ அப்படின்னாங்கன்னா லெஃப்ட் என்ன ரைட். ஓகே, அவரை பார்த்துக்குவோம். நீங்கள் அவரை பார்த்து ஸோ இப்போ அடுத்து நம்ம நெகட்டிவ் சைடு இன்க்ளைன். ஸோ அதான் அப் சைட் டவுனில் போவோம். நம்ம ரைட்டில் ஏற்றிக்கலாமா? இது நெகட்டிவ் சைடு இன்க்ளைன். இப்போ ரைட் லெஃப்ட் இல்லைங்களா? லெஃப்ட். ஓ, அப்படி ஸ்ட்ரைட்டாக நீங்கள் எதுவுமே பண்ணாங்கன்னா அப்படி ஸ்ட்ரைட்டாக நீங்கள் நல்லா டாப்பில் இருக்கு. அங்கே உட்காந்தும் போது எனக்கு தெரியல. நீங்கள் ஆக்சிடென்ட் எதுவும் கொடுக்க இல்லை, பிரேக் மட்டும்தான். ஸோ இது வந்து ஒரு 40 டிகிரி தான் உங்களுக்கு போகுது. ஓகே. டு 75-80 டிகிரி வரைக்கும் நம்ம ட்ரை பண்ணலாம். ஓகே. இப்போ இது நேம் என்னன்னா? ஸோ இது வந்து ஹில் டிசன்ட் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. ஸோ இங்கே வந்து நம்ம ஹில் ஹோல்ட் கண்ட்ரோல் செக் பண்ணலாம். ஸோ அந்த சைடு கீழே இறங்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா ஹில் டிசன்ட் கண்ட்ரோல் செக் பண்ணலாம். டிசன்ட் கண்ட்ரோல். ஹில் ஹோல்ட் கண்ட்ரோல்னா ஒன்றும் இல்லை, நீங்கள் பிரேக் ப்ரெஸ் பண்ணிட்டு வெஹிக்கிள் பிரேக்லேருந்து கால் எடுத்துட்டிங்கனாலும் ஒரு 3 செகண்ட்ஸ் வரைக்கும் வந்து வெஹிக்கிள் வந்து ஸ்டேபிளாக இருக்கும். உங்களுக்கு ஸ்லோப்லையும் கூட அப்படி ஸ்டேபிளாக இருக்கும். ஹில் டிசன்ட்ங்கிறது வந்து உங்களுக்கு கீழே இறங்குறது வந்து நீங்கள் பிரேக்கே கொடுக்க தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்காக அப்ளை ஆகிக்கும். அப்ளை ஆகிக்கும். உங்களுக்கு டிஏசின்னு சொல்லுற ஃபங்க்ஷன் இருக்கும், அது ஆக்டிவேட் பண்ணணும். நம்ம கீழே இறங்குறப்ப அது ஆக்டிவேட். சரி, நான் இப்போ ஏற்றிக்கலாமா? ஆக்சிலேட்டர் அதுவே புல் பண்ணிக்குமா ஸ்டார்டிங்கில்? இல்லை, நம்ம இங்கே ஆக்சிலேட் கொடுக்குற மாதிரி இருக்கும். லெஃப்ட். இப்போ நீங்கள் பிரேக் கொடுத்துட்டு கால் எடுத்து பாருங்கள், வெஹிக்கிள் அப்படியே ஸ்டார்ட் நிறுத்திட்டோங்களா? இப்போ நீங்கள் பிரேக் ப்ரெஸ் பண்ணிட்டேன். ஆமாம், நின்றுச்சு. ஆனால் 3 செகண்ட்ஸ் 3 செகண்ட்ஸ் தான் வரும். நீங்கள் இப்போ ஆக்சிலேட்டர் கொடுத்துக்கலாம். அப்படி ஸ்டெடியாக போகலாமா? அப்படி ஸ்டெடியாக போகும். ரைட்டுங்களா? ஸ்டாப் பண்ணுங்க. ஸோ இப்போ வந்து நம்ம அந்த டிஏசி அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்து ஆன் பண்ணிட்டோம். ஓகேங்களா, அது மட்டும் ஆன் பண்ணால் போதும். ஆமாம், ஆக்டிவேட் ஆகிடுச்சு. டிஏசின்னு உங்களுக்கு அந்த ஆக்டிவேட் ஆயிரும். ஸோ இப்போ வந்து நீங்கள் லைட்டாக மட்டும் ஆக்சிலேட்டர் கொடுத்து நீங்கள் எடுத்துடலாம். பிரேக் அப்ளை பண்ணவே வேணாம். ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஸ்டேரிங் மட்டும் கண்ட்ரோல் பண்ணிக்கங்க. ஓகே. பிரேக் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அப்ளை. கால் எடுத்துட்டேன். எடுத்துருங்க. ஆமாம், அதுவே பிடிச்சிருச்சு. பிரேக் வந்து அப்ளை ஆகிக்கும். நீங்கள் டைட் பண்ணி போகுது வண்டி. வெஹிக்கிள் எவ்வளவு ஸ்லோப் இருக்கோ அந்த ஸ்லோப்புக்கு தகுந்த மாதிரி வந்து உங்களுக்கு பிரேக் வந்து அப்ளை ஆகும். ஓகே, இப்போ நம்ம ஆக்சிலேட்டர் கொடுத்துக்கலாம். ஆக்சிலேட்டர் இப்போ வந்து நம்ம
ஸ்லிப் ஆகிற ஃபீல் எதுவுமே இல்லை. எதுவுமே இருக்கு. ஆமாம். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து அந்த டிஏசி அப்படிங்கிறது வந்து ஆஃப் பண்ணி. ஓகே. இதில் இப்போது அப்ரோச் பண்ணக்கூடியது ராக் பெட்டுன்னு. இது டயரோட கிரிப்னஸ் செக் பண்ணுறதுக்கானது. ஸ்டோன் அந்த மாதிரி வந்து உங்களுக்கு ராக் சர்ஃபேஸில் ட்ரைவ் பண்ணாலும் உங்களுக்கு வந்து ரோட்டில் ஓட்டுற மாதிரியே தான் இருக்குது. டிஃப்ரென்ஸ் ஸ்லிப் ஆகிறது எதுவும் இல்லை. ரோட் கிரிப் வந்து நல்லாவே இருக்கும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாசிட்டிவ் சைடு இன்க்ளைன். ஓகே. இந்த இப்போ நான் கீழே போயிடுவேன். நீங்கள் கீழே போய்க்கலாமா? லெஃப்ட் வந்து அப்படியே சரியாக போயிட்டு ஸ்லோ லெஃப்ட் இன்னும் லெஃப்டா? இன்னுமே மேலே போகணும். அப்படியா? அப்படியே போகும். திருப்பிக்கலாமா? ஓகே. சரி, ஸ்டாப் பண்ணிட்டு நியூட்ரல் பண்ணிடுங்க. இது வந்து ஆக்சுவல் ட்விஸ்ட்னு சொல்லிட்டு. ஓகே. ஸோ இது வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம் ஆஃப் ரோடிங் மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதில் H4 போகலாம். ஸோ H4 போகிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா வீல் ஸ்பின் இருக்கும் உங்களுக்கு. ஸோ நம்ம எக்ஸ்ட்ரீம் லோ கண்டிஷன் சொல்லியிருந்தோம் பார்த்தீங்க L4 அப்படிங்கிறது. ஆமாங்க. ஸோ அந்த மோட் வந்து மட்டும் நம்ம புஷ் பண்ணி ரொட்டேட் பண்ணுறோம். L4. ஓகே. L4 4L. ஆமாம். லோ அப்படின்ட்டாங்க. ஸோ இப்போ போகிறப்ப பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும். அந்த வீல் ஸ்பின்னோ அந்த வீல் லேக் ஸ்ட்ரக் ஆகி நிற்கிறது உங்களுக்கு அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. ஓகேங்க. வீல் வந்து பவர் சேஞ்ச் ஆகிக்கும். அதாவது வந்து இதில் போகிறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு வீல் கீழே இருக்கும். அதோட ஆப்போசிட் வீல் வந்து பார்த்தீங்கன்னா ஏரில் இருக்கும். ஓகே. ஸோ அப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அதோட ஆப்போசிட் டைரக்ஷன் எந்த வீல் வந்து கிரவுண்டில் இருக்கோ அந்த வீலுக்கு வந்து எக்ஸ்ட்ரா 30% வந்து உங்கள் பவர் சப்ளை பண்ணி வெஹிக்கிள் வந்து வெளியே கொண்டு போகும். ஓகே. ஓகே. நான் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். நார்மல் டிரைவ் மோட்லேயே போட்டுக்கலாம். டிரைவ் மோட் ஸ்டடியா? ஸோ இப்போ வந்து ரியரில் இருக்க வீல் வந்து ஏரில் இருக்கும் உங்களுக்கு. இந்த ரைட் சைடு வீல். ரைட் சைடு வந்து ஸ்லோ போங்க. ஸோ உங்களுக்கு இதில் வந்து உங்கள் நார்மல் ரோட டிரைவ் பண்ண மாதிரி ஃபீலிங் அதே மாதிரி தான். ரொம்ப தூக்கி போட்ட மாதிரி தெரியல. ஆமாம். ஸோ அதனால ஸோ இப்போ ஸ்டாப் பண்ணி நம்ம மறுபடியும் L4 நியூட்ரல் பண்ணிட்டு புஷ் பண்ணிடலாம். L4 அவ்வளோதான். ஸோ அந்த 4 லோங்க லைட் வந்து ஆஃப் ஆயிடுச்சு. அப்போ டீஆக்டிவேட் ஆயிடுச்சு. இப்போ இப்போ வந்து மறுபடியும் டிரைவ் மோட். ஓகே. இதுக்கு நம்ம எந்த மோட போட தேவையில்லைங்க. இதில் வந்து நீங்கள் நார்மல் H4லேயே வந்து உங்களுக்கு போய்க்கலாம். இவ்வளோ டீப் இருந்தாலும் நார்மலாகவே ஏறிடும். டிரைவ் மோட்லேயே போயிடும். போகலாங்க. ஸோ இதை போயிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒன்லி 2 ஸ்லோவாக லெஃப்ட் ஆகும். அப்படியே ஸ்லோவாக லெஃப்ட் அப்படியே போங்க. எதுவுமே இல்லை, என்னோட சைடு நல்லா இறங்குது. ஸோ இதில் வந்து 2 வீலில் ட்ரைவ் பண்ணுற மாதிரி தான் உங்களுக்கு. ரைட். அப்படியே வாங்க. அப்படியே ஆக்சிலேட்டர் மட்டும் கொடுங்க லைட்டா. ஓகே. ரெண்டு வீல்ல தான் இப்போ டிரைவ் ஆச்சு வண்டி. ரெண்டு வீல்ல தான் உங்களுக்கு டிரைவ் இருக்கு. ரெண்டு வீல் ஏர்ல இருக்குங்க. பட் பவர்ல எதுவும் லாக் தெரியல எனக்கு. ஸ்லிப் ஆகுறதும் தெரியல. எக்ஸ்ட்ரா பவர் வந்து உங்களுக்கு சப்ளை ஆயிடும். ஆனா அது டிரைவ் நார்மல் மோட்லயே நமக்கு அது இது கிடைக்குது. ஏதோ H4 L4 சாரி இந்த L4களை மாத்த வேண்டாம். சேஞ்ச் பண்ண தேவையில்ல. H4ல உங்களுக்கு மூவ் ஆயிடும். ஸோ இப்போ ஃபார்ச்சூனை நம்ம ட்ரைவ் பண்ணியாச்சு. அடுத்து ஹைலக்ஸ் போயிட்டு என்னங்கிறது நம்ம பார்ப்போம். இந்த வண்டிக்கு அந்த வண்டிக்கு டிஃப்ரென்ஸ் என்ன மெயினா? ஸோ இதில் வந்து உங்களுக்கு சஸ்பென்ஷன் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு காருக்கு யூஸ் பண்ணுற சஸ்பென்ஷன் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே. ஸோ அதில் போயிட்டீங்கன்னா வந்து உங்களுக்கு லீவ் ஸ்ப்ரிங் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓ, லீவ் ஸ்ப்ரிங் அப்படின்னா வந்து உங்களுக்கு அந்த ட்ரக்கு பஸ்ஸஸ் அதில் யூஸ் பண்ணுற லீவ் ஸ்ப்ரிங் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதோட சஸ்பென்ஷன் வந்து அதில் ஹார்டாக இருக்கும். ஹார்டா இருக்கும். ஸோ ஏன்னா வந்து நம்ம பின்னாடி வந்து உங்களுக்கு கெப்பாசிட்டி வச்சுட்டு போற மாதிரி இருக்கு. லோடிங் கெப்பாசிட்டி இருக்கனால அதுக்கு தகுந்த மாதிரி சஸ்பென்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஓகே. ஸோ அதில் நம்ம வெறும் பேசஞ்சர் மட்டும் டிரைவ் பண்றப்போ வந்து லைட்டா தூக்குற மாதிரி இருக்கும். இதோட கம்ஃபர்ட் கொஞ்சம் அது மிஸ் ஆகும். ஏன்னா வந்து நீங்க பின்னாடி வந்து எம்டி ஸ்பேஸ்ல இருக்க இப்ப நார்மல் ஒரு ட்ரக் வந்து நீங்க ரோட்ல டிரைவ் பண்றதுக்கும் எம்டில டிரைவ் பண்றதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. ஆமா. சோ அதே ஃபீல் தான் உங்களுக்கு அது இருக்கும். ஓகே. இப்போ நெக்ஸ்ட் அதை டிரைவ் பண்ணி பார்த்தலாம். ஓகே, தேங்க்ஸ். நம்ம இப்போ ஃபார்ச்சூன் ஓட்டி இருந்தது நீங்க பார்த்துருப்பீங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா டொயோட்டாவோட ஹைலக்ஸ். ஸோ இது வந்து
ஹார்டர் சஸ்பென்ஷன் இருக்கக்கூடிய வண்டி. இப்போ நம்ம சாஃப்ட்வேர் சஸ்பென்ஷன் இருக்கக்கூடிய வண்டி அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதுக்குள்ளெல்லாம் தான் போயிட்டு வந்தோம் இப்போ நம்ம. ஸோ இப்போ அடுத்து அதே மாதிரி இந்த வண்டியை இப்போ நம்ம ஓட்டி பார்க்க போகிறோம். ஸோ இதை ட்ரைவ் பண்ணி எப்படி இருக்குங்கிறத எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் வாங்க. ஓகே, எஸ், அதோட இது கொஞ்சம் ஹைட்டாகவே இருக்குது. ஸோ வாங்க உள்ளே போயிட்டு இந்த வண்டியை அதே மாதிரி ஓட்டி பார்க்கலாம் நம்ம. ஸோ ஹைலக்ஸ் 4x4 வண்டிக்குள்ளே உட்காந்துட்ருக்கோம். ஸோ அதே மாதிரி ட்ராக்கில் இந்த வண்டி எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ப்ரோ போயிடலாங்களா? ஸோ சேம் ரூல்ஸ் தான், அதே மாதிரி ஓட்டினா போதும். நார்மல் மோடில் ஸோ அதே மாதிரி இப்போ நம்ம ரம்ப்ளர்ஸ் அண்ட் சிக்கன் ஹோல்ஸ் இதுக்குள்ளே வந்துட்டு இப்போது வண்டி ஓட்டிகிட்ருக்கோம். ஹார்ட்னஸ் இருக்கு. ஆமாம், அந்த மாதிரி ஒரு ஸ்மூத்னஸ் அதில் நல்லா தெரிஞ்சது. ஸோ இது வந்து உங்களுக்கு பின்னாடி இதே லோடிங் கெப்பாசிட்டி ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா வந்து இதுவே உங்களுக்கு வண்டி வந்து அமுந்து போகும். ஓகே, நீங்கள் சொன்ன மாதிரி ஃப்ரண்ட்டில் வந்து நார்மல் சஸ்பென்ஷன், ரியரில் வந்து லீவ் ஸ்ப்ரிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் அந்த ஹார்ட்னஸ் இருக்க தான் செய்யும். பாடி வெயிட் இந்த வண்டியோட அந்த வண்டி கம்மின்னு சொல்கிறீங்களா எப்படி? பாடி வெயிட் வந்து சேம் தான் உங்களுக்கு. சேம் தான். அந்த லோடிங் கெப்பாசிட்டி வந்து இதுக்கு கொஞ்சம் அதிகம் உங்களுக்கு. ஓகே, லோடு ஏற்றிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா தெரியும் சஸ்பென்ஷனோட ஃபீல். அது அமுந்து உங்களுக்கு நார்மலாக உங்களுக்கு லோடு இருந்துக்கிறப்ப வெனிக்கல் அமுந்து போகும் உங்களுக்கு. கண்டிப்பாக தூக்கி தூக்கி போடும் பார்த்தீங்களா? ஸோ அப்போ அதே தான், அதில் ஓட்டும் போது இவ்வளோ தெரியல எங்களுக்கு. ஸோ இந்த இது வந்து இருந்திருக்காது, இது நல்லா தூக்கி போடுது. இப்போ அடுத்து நெகட்டிவ் ஸ்லைட் இன்க்ளைன் அப்படின்னு சொல்லி இதில் எப்படி இந்த வண்டி போகுதுங்கிறத பார்ப்போம். ஸோ இவர் சொன்னது பார்த்தீங்கன்னா இது 40% தான் இங்கே வந்து நமக்கு செட் பண்ணியிருக்காங்க. 80% அப்படின்னா இன்னும் ஸ்லோப் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ 40%க்கு நல்லா சாயுது. இன்னும் போகலாமா? ஒரு பக்கம் அப்படியே சாயுது. சீட் பெல்ட் இழுத்து பிடிச்சி வச்சிருக்குதுன்னு. ஸ்ட்ரைட்டா ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ஹில் டீசன்ட் கண்ட்ரோல் எப்படி இருக்குங்கிறத செக் பண்ண போகிறோம். சாரி, ஹில் டீசன்ட் தானே இது? ஹில் டீசன்ட் கண்ட்ரோல். ஸோ வண்டி இப்போ நல்லா மேலே ஏற்றியாச்சு. இப்போது நிறுத்திடுவோம். சேம் இதுவும் அதே மாதிரி 3 செகண்ட் ஹோல்ட் பண்ணும். ஸோ பிரேக்லேருந்து கால் எடுத்துட்டேன். எஸ், பின்னாடி வந்துருச்சு. இப்போ நம்ம மேலே ஏறலாம். நம்ம இப்போ லாக் பண்ணணும்ல. இப்போ வந்து டிஏசி அப்படிங்கிற ஃபங்க்ஷன். டிஏசி ஓகே, ஆக்டிவேட் ஆயிடுச்சு. இதுதானே இது? அங்கே ஓகே. ஸோ இப்போ பிரேக் மட்டும் ரிலீஸ் பண்ணால் போதும். பிரேக்லேருந்து கால் எடுத்துட்டிங்கன்னா போதும், நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக வெஹிக்கிள் வந்து பிரேக் அப்ளை பண்ணிக்கணும். ஓகே, இப்போ ஆக்சிலேட்டர் கொடுத்து இது ஆஃப் பண்ண வேண்டாம். வீல் ஸ்பின் ஆகலை கரெக்டாக. இப்போ ஆஃப் பண்ணியாச்சுங்களா? ஸோ அடுத்து இப்போ நம்ம ராக் பெட் அப்படிங்கிறது ஃபார்ச்சுனரில் ஓட்டியிருந்தோம். அதே மாதிரி இப்போ அந்த ஹைலக்ஸில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். வீல் ஸ்லிப் ஆகுதா, க்ரிப்பாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ண போகிறோம். ஸோ நார்மல் டிரைவிங் மோடில் தான் இப்போ இருக்குது. அதான் சஸ்பென்ஷன் நீங்கள் அது சொன்ன மாதிரி அதில் எவ்வளவோ தெரியல. இதில் நல்ல அந்த வைப்ரேஷன்ஸ் கொஞ்சம் தெரியுது. ஸோ அடுத்து இப்போ பாசிட்டிவ் சைடு இன்க்ளைன். டிரைவர் சைடு வந்து ஃபுல்லாக கீழே இருக்குமாமா அது. ஸோ இப்போ நம்ம போய் பார்க்கலாம். ஆள் இல்லைங்களா? நம்மளே போய்க்கலாம். ஸோ ஃபுல்லாக லெஃப்ட்டு. இன்னுமா போதுமா? இது நார்மல் டிரைவ் மோட்லயே நம்ம ஏத்திக்கலாம்னா? இது நார்மல் டிரைவ் மோட் தான். ஓகே. இது மேக்ஸிமம். ஸோ
இது மட்டும் ஆக்சல் ட்விஸ்டர் அப்படின்னு இப்போ நம்ம அப்ரோச் ஆகிருக்கிறது. ஸோ இதுக்கு நம்ம இது என்ன பண்ணணுங்க, நியூட்ரல் பண்ணிவிட்டு புஷ் பண்ணி L4. ஸோ 4 LO ஆக்டிவேட் ஆகிடுச்சு. ஸோ ட்ரைவ் மோடு போட்டுக்கலாம். ஸோ இதில் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு வீல் மேலே இருக்கும், ஒரு வீல் கீழே இருக்கும். கீழே இருக்க வீலுக்கு இம்பாக்ட் அதிகமாக பவர் கொடுக்கும். பவர் வந்து 30% ஆஃப் பவர் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக கொடுக்கும். வீல் ஸ்லிப் ஆகாமல் நமக்கு வெளியே கூட்டிகிட்டு வரும். ஸோ ஃபார்ச்சுனரில் நம்ம பார்த்த ஒரு ஸ்மூத்னஸ் தெரிஞ்சுது. ஸோ இதில் எப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். இதில் பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியல, நல்லா தான் இருக்குது. இப்போ வீல் எந்த வீல் ஏரில் இருக்குது? இப்போ வந்து பின்னாடி பேக் சைடு. ஓகே. ஆனால் ரொம்ப ஆக்சிலேட்டர் நான் கொடுக்கல, லைட்டாக தான் கொடுத்தேன். அதுக்கு இந்த பவர் டெலிவரி ஆகிடுது. H4 தான். ஸோ இப்போ ஃபைனலாக நம்ம ட்ரன்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ராக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடு டிரைவரோட சைடில் இருக்கிறது ஃபுல்லாக ரைட்லேயும், பேசஞ்சர் கோ பேசஞ்சர் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா மேலே இருப்பாங்க. ஸோ 2 வீலில் வந்து இந்த வண்டி வந்து இப்போ ட்ரைவ் ஆக போகுது. இதுக்கு நம்ம வந்துட்டு நார்மல் H4லேயே ஓட்டிக்கலாம். ஓகே. மோட்ஸ் எதுவும் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. ஸோ டீப் பாருங்கள், இவ்வளோ டீப் உள்ளே இருக்குது. நார்மலாக தான் நம்ம இப்போ போகிறோம். ஃபுல் லெஃப்ட் ஏறிக்கலாங்களா? ஸ்டேடியா. ஆக்சிலேட்டர் தேவைப்படாது. ஃபுல் லெஃப்டா? இந்த வார்னிங் எதுக்காகனா முன்னாடி ஃப்ரண்ட் சென்சார் இருக்கு உங்களுக்கு, பார்க்கிங் சென்சார் டச் ஆகாமல் இருக்கிறதுக்கா? ஓகே. ஆனால் அதில் விட இது கொஞ்சம் ஸ்மூத்தாக இருந்தது இறங்கி ஏறினது. இது அந்த வண்டியோட அது சஸ்பென்ஷன் ஹார்ட்வேர் இருக்கும். இந்த மாதிரி ஸ்பேஸ்ல வந்து உங்களுக்கு இன்னுமே வந்து பெட்டரா இருக்கும். ஓகே. சிக்கன் ஹோல்ஸ் அதில் விட இது கொஞ்சம் ஸ்மூத்தாக இருந்தது எனக்கு. இப்போ சூப்பராக அவ்வளோதானே. ஸோ இப்போ நம்ம எல்லாமே ஓட்டியாச்சு. ஸோ கீழே போயிட்டு நம்ம வீடியோவை கண்டினியூ பண்ணலாம். ஸோ கைஸ், இந்த பூட் கேம்ப் மூலிமா 2 வண்டியுமே நான் வந்து ட்ரைவ் பண்ணி ஆஃப் ரோட் கேம்பில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்துருந்தேன். ஸோ எனக்கு ரொம்பவுமே பர்சனலாக பிடிச்சிருந்தது. ஸோ நீங்கள் டொயோட்டாவுடைய ஹைலக்ஸ் அண்ட் ஃபார்ச்சுனர் ஆர் கிறிஸ்டா அந்த மாதிரி வண்டிங்க பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா ஸ்க்ரீன்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஆனமலை டொயோட்டாஸோடைய காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் அண்ட் ஷோரூமோட லொக்கேஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். ஸோ நீங்களும் கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க. அன்டில் தென், பை ஃப்ரம் கிஷோர் vlogs. பை.